ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி சமையல். நீங்கள் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ, கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், காஞ்ச மிளகாய் ஒரு 10, எள்ளு கொஞ்சம், புளி கொஞ்சோண்டு, மிளகு, பூண்டு, சின்ன சீரகம், வெந்தயம், 2 ஸ்பூனு மல்லி, அப்புறம் மலாட்டை பயிர் கொஞ்சம். அவ்வளோதான் தேவையான பொருள். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி போட்டு வறுத்துக்கலாம். வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். மிளகு வறுத்துக்கலாம். மலாட்டை தான் சேர்த்துக்கலாம். வறுத்த மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தோல் உரிக்காத பூண்டு, ஊற வச்சு கொஞ்சோண்டு புளி உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம். இப்படி 4 கீறி வச்சுக்கலாம். இப்போ மசாலா தடவி வச்சுக்கலாம். எல்லா இதுலேயும் இப்போ மசாலா தடவிக்கலாம். கத்திரிக்காயும் இப்படி ஃபுல்லாக மசாலா தடவி இப்படி வச்சுக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். சூடு ஏறினோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடு ஏறணும். சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் வதங்குது நல்லா. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா தடவை வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் பாதி கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வரணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். எல்லாம் வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நல்லா சூப்பராக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.